ஹாய் கைஸ், இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 73,918 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 73,400 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் 73,400 கால் ஆப்ஷன் சார்ட் அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த கான்ட்ராக்டோட ஆல் டைம் லோவில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இங்கே ஆல் டைம் லோ அப்படிங்கிறது நேத்திக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆனது. இதோட லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது 248.85 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ புட் ஆப்ஷனோட சார்ட்டை பார்க்கலாம். புட் ஆப்ஷனோட சார்ட் வந்துட்டு பார்க்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் லோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதாவது 29ஆம் தேதி மே 29ஆம் தேதி ஃபார்ம் ஆனது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 7400 புட் ஆப்ஷன் சார்ட்டோட லோ. ஓகே, அப்போது நமக்கு மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்னா புட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும் பொழுது கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் அப்படிங்கிறது இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஆல் டைம் லோவில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது என்னோட லெவல்ஸை வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு தான் வந்துட்டு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆல் டைம் லோவில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ எதனால் இந்த ப்ரீமியம் சார்ட்டை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டில் ஒரு கிளியர் வியூ தெரியாது. அதாவது மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகுதா ஆல் டைம் லோவில் வந்துட்டு ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கிளியர் வியூ தெரியாது. பட் அதே சேம் டைம் ஆப்ஷன் ப்ரீமியம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் எந்த இடத்துல ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.